வணக்கம், வெல்கம் டு பொழிலின்வீடு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹேர் ஃப்ரிஸினஸுக்கு ஒரு மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்கிற முடிக்கு நிறைய மாஸ்க் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வாழைப்பழ மாஸ்க்கு, அப்புறம் அவகேடோ மாஸ்க், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதை எப்படி போடலாம், போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு முழு செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். செவ்வாழையாக இருந்தால் இன்னும் ரிசல்ட் நல்லா கிடைக்கும். நீங்கள் பச்சை வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பீஸ் ஆலோவேரா எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நல்லது, இல்லைன்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் பால் எடுத்துருக்கிறேன். காய்ச்சாத பசும் பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆலோவேரா நான் பீல் பண்ணி போட்டுட்டேன். கொஞ்சம் தோல் இருந்தால் பரவாயில்ல, நம்ம தலைக்கு தான் போட போகிறோம். நம்ம ஹேரோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3/4 போட்டேன். அப்புறம் முழு வாழைப்பழத்தையும் நான் போட்டுக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக பசும்பால் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு மாஸ்க் தலையில் நிற்காது, அப்படியே ஒழுகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாஸ்க்கை நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி ஹேரை டிவைட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். நம்ம ஹேரோட எண்டு வரைக்கும் கூட போட்டுக்கலாம். எண்டெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இதில் இருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா சாஃப்டாக்கி கொடுக்கும். இப்போ ஹேரை வாஷ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா தலையில் டஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஈஸியாக காய வச்சிடலாம். இந்த டஸ்ட் எல்லாமும் நம்ம காய வைக்கும் போதே போயிடும். நம்ம இந்த இலையெல்லாம் அரைச்சி மாஸ்க் போடும்போதும் சரி, வெந்தயம் அரைச்சி குளிக்கும் போதும் சரி, ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதோடு இல்லாமல் அதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாஸ்க் நான் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் ட்ரை பண்ணதே கிடையாது. வீட்டிலே ஒரு ஸ்மூத்தனிங் பண்ண எஃபெக்ட் கொடுக்குது. ஹேர் நல்ல மேனேஜபிளாக இருக்குது, ஃப்ரிஸினஸ் இல்லை. இப்போ எங்கேயாவது நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா 2 டேஸ் முன்னாடியே இந்த மாஸ்க்கை போட்டுறணும். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் இதோட எஃபெக்ட் நல்லா தெரியும். ஹேர் அவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். முக்கியமான விஷயம், இந்த பேக்கை போட்டுட்டு ஷாம்புவோ இல்லை சீயக்காயோ போட தேவையில்லை, அப்படியே வாஷ் பண்ணிடுங்க.